நெக்ஸ்ட் இந்த ஒரு கொஸ்டினும் நம்ம ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருக்காங்க. என்னங்கிறத பாருங்க. 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 1632 கூட்டு வட்டி தரும் எனில் அசல் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஓகே, ஸோ 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷம், கூட்டு வட்டியோட வேல்யூ 1632, பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கூட்டு வட்டி கான்செப்ட்ல அசல் அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸியானதா, நம்ம யூஸ் பண்ண அதே ட்ரிக்கை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 வருஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்ன நம்பர் சொல்லியிருக்கேன், 2 1 அப்படிங்கிற நம்பர் மைண்டில் வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணியிருந்தனால நம்மளுக்கு டைரெக்டாக கூட்டு வட்டி கிடச்சிரும்னு சொல்லியிருக்கேன். அந்த கூட்டு வட்டியோட அமௌண்ட் தான் 1632 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம ஏதோ ஒரு சம்திங் ஒரு அமௌண்ட் வரும், அது 2ஆல மல்டிபிள் பண்ணி இங்கே நோட் பண்ணுவோம். அதே போல் இன்னொன்று இப்போ இங்கே எவ்வளவு அசல் அமௌண்ட்டுங்கிறது தெரியாது, ஆனால் 4% 2 வருஷம் இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் நோட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணி தானே ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இதுக்கு நியரஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர், நம்ம இப்போ எந்த நம்பரை 2ஆல மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இது ஒரு ரவுண்டாக ஒரு 1600 அப்படிங்கிற கிடைக்குமா? அப்போ இங்கே வந்து என்ன வரும், 800 அப்படிங்கிற வருமா? இப்போ பாருங்களேன், 800ங்கிறது 2ஆல மல்டிபிள் பண்ணால் 1600. அடுத்து இந்த 800ல தான் நம்ம 4% எடுத்து கீழே நோட் பண்ணோம். ஓகே, ஸோ நான் சொல்லி கொடுத்த மெத்தட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா இந்த மெத்தட் ஈஸியாக ரெஸ்கே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ இங்கே 800ல தான் 4% கண்டுபிடி. 800ல 1% என்ன, இந்த 8ங்கிறதா 1% இன்ட்டு 4ன்னு பண்ணோம்னா நம்மளுக்கு 8 32. அப்போ 1600ஓட ஒரு 32, இதை ரெண்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான கூட்டு வட்டி கரெக்டாக வந்துருதா? ஆனால் இங்கே அசலுங்கிறது 800 எப்போ வரும், எதோட 4% 800 அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளானதான், நீங்கள் இதுலேருந்தே கெஸ் பண்ணலாம். 4% நம்ம 800ன்னு வச்சோம் அப்படின்னா 100% தானே அசல் அமௌண்ட்டு நம்ம சொல்லுவோம். 100% என்ன, ஒரு நாள் 4, 2 நாள் 8, அப்போ 200 இன்ட்டு 100 என்ன வரும், 20000 அப்படிங்கிற வரும். ஸோ 20000 ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ரிஸ்கே இல்லாமல் எந்த வித ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் அழகா இந்த ஷார்ட்கட். ஆக்சுவலாக வந்து நான் என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், 2 வருஷம் அப்படின்னா கூட்டு வட்டியில் 2 1ங்கிற நம்பர் மைண்டில் வைக்க சொன்னேன். 3 வருஷம் அப்படின்னா 3 3 1 அப்படிங்கிற மைண்டில் வைக்க சொல்லியிருக்கேன். 4 வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 6 4 1 அப்படிங்கிற நம்பர் மைண்டில் வச்சுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த 3 நம்பர் நீங்கள் மைண்டில் வச்சுருந்தாவே 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கானது எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போ இதுக்கான ஆன்சர் இந்த 20000ங்கிறது தெரியும். ஏன்னா 20 4% 800 வந்திருக்கும், அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 1600. இந்த 800 4% 32, அதை நீங்கள் 1ஆல் மல்டிபிள் பண்ண 32 கிடைக்கும். இதை 2ஐ கூட்டினீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு 1632 கிடச்சிரும். ஸோ இது அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கூட்டு வட்டியில் ஸ்டூடெண்ட் கேட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.